ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இபந்தர் vlogs. லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஏன்னா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு ரெக்கவர் பண்ணி இப்போ எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மனுக்கு வந்து கத்தியும் புடவையும் சாத்துறது தான் அம்மா வேண்டியிருந்தாங்க. எங்கள் அம்மனுக்கு கத்தி தான் செஞ்சு கத்தி போடுறதுனால கத்தி தான் மெயின். ஸோ அதனால் கத்தியும் புடவையும் எடுத்து வைக்கிறாங்க. கோயில் பூசாரியும் செயலாளரும் வந்து ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணி செயலாளர் வந்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்கள தலையில் வச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல எல்லாரையும் ஒரு செட்டாக நிற்க வச்சுட்டு அப்புறம் மொத்தமாக ஊர்வலம் கூட்டிகிட்டு போய் ஊரை சுற்றி வந்து அம்மனுக்கு வந்து சாத்துவாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். கூட கொஞ்சம், ஏன்னா அப்பாவுக்கு சாமி வருங்கிறதுனால கொஞ்சம் எப்படியும் ஒரு ஆள் கூட நிற்கணும். எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது இல்லையா? அதனால் அங்கே போனதுக்கப்புறம் அத்தை பொண்ணுங்க எல்லாருமே அக்கா பொண்ணுங்க எல்லாம் எடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வீடியோலாம் எப்பயோ போட வேண்டியது கடைசியில் நான் பண்ண ஒரு சின்ன தப்பால் மொத்த வீடியோவுமே டிலீட் ஆகி ஒரு பெரிய இஷ்யூவே ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக எப்படியோ ரெக்கவர் பண்ணிட்டேன் வீடியோஸ் எல்லாம். அதனால தான் இப்போ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரே இடமா நின்று ஆளாளுக்கு ஒவ்வொன்று வேண்டியிருப்பாங்க. இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அது மாதிரி வந்து எல்லோரும் வேண்டியிருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. மொத்தமாக ஒரு இடத்துல வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கோயிலில் போய் சாத்துவாங்க. இது முடித்த உடனே அடுத்து விளக்கு பூஜைக்கு நம்ம உட்காரணும். ஏன்னா இது நாங்கள் ஆல்ரெடி வந்து சீக்கிரமாக பண்ண வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். லேட் ஆனாலும் ப்ரிப்பேர்டாக தான் நாங்கள் இருந்தோமே. அதனால் கோயிலுக்கு வந்தோடனே அப்பாவுக்கு சாமி வந்துருச்சு. டக்குன்னு என்னோடய வீட்டுக்கார்ட்ட கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாவை விட்டுட்டாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெவியாக வந்துருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கடகடன் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளக்கு பூஜையில் உட்காந்து விளக்கு பூஜையில் என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாமே செஞ்சோம். எல்லாருமே வந்து அவங்கவுங்க எண்ணெய் எல்லாமே இங்கே கோயிலே கொடுத்துருவோம். விளக்கும் தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதனால் நாங்கள் கொஞ்சம் இந்த வாட்டி விளக்கு பூஜையில் கொஞ்சம் கிண்டல் கேலிகள் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டே இருந்தது. விளக்கு பூஜை பண்ணுறதை விட பேசுறது தான் அதிகமாக இருந்தது. வாய் கொளருது எனக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்லாயிருக்கும், அதுவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.